நானுங்க டெய்லி காலையில் ஏந்திரிச்ச உடனே பல்ல விளக்கி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வெளியே கிளம்புவேன். இன்னைக்கு நான் அப்படி செய்யும்போது கடவுள் மெல்ல எட்டி பார்த்தார். நான் சொன்னேன், கடவுளை சும்மா தானே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் ஏன் கூட வாங்கலேன் அப்படின்னு. ஓகேன்ட்டார் கடவுள். 2 பேரும் கிளம்பி போகிறோம். வழியில் ஒரு பால் பண்ணேன். நான் போய் 10 லிட்டர் பால் வாங்கினேன். கடவுள் கேட்டார், ஏன் பால்? நான் சொன்னேன், நம்ம ஊர் முருகன் கோயிலில் நீ முருகனா உட்காந்துருக்கிய, இன்னைக்கு நான் உனக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு தான் பால் வாங்கிட்டு கோயிலுக்கு போகிறேன்னு. சரி வானாரு. 2 பேரும் கிளம்பி போகிறோம். வழியில் ஒரு டீ கடை வாசலில் ஒரு அம்மா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் உதவி கேட்குது. குழந்தை பசியால் அழுகிறது, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்குது. யாரும் உதவி செய்யலை, நானும் செய்யலை. கடவுள் என்கிட்ட கேட்டாரு, ஏன்பா நீ தான் இவ்வளவு பால் வச்சிருக்கிய, கொஞ்சம் கொடுக்கலாம்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், கம்முன்னு இருங்க, இது அபிஷேக பால், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்க்குறேன், கடவுளை காணாங்க. என்னடா இங்கே தானே நின்னாரு, எங்கே போயிட்டாரு? சரி கோயிலில் இருப்பாருன்ட்டு கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலில் போய் பார்த்தா கடவுளை காணாம். பாலை ஐயர்கிட்ட கொடுத்தேன். ஐயரும் அபிஷேகம் பண்ணி முடிச்சு விட்டு 2 பூவை கையில கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். திரும்பி நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆந்தவே அதே டீ கடை, அதே அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு உதவி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நானே பார்த்தேன், சரி போனா போகுதுன்ட்டு அந்த டீ கடையில் 10 ரூபா காசை கொடுத்து ஒரு டம்ளர் பால் வாங்கி அந்த அம்மாட்ட கொடுத்தேன். அந்த அம்மா முகத்துல அப்படி ஒரு பூரிப்பு. அந்த நேரம் பார்த்து யாரோ என்னை உரத்திக்கிட்டே நிற்கிறாங்க. யாராலும் திரும்பி பார்த்தா கடவுள். என்ன கடவுளை எங்கே போடுங்கன்னு கடவுள் சொன்னாரு, இந்த அம்மா உனக்கு யாருன்னு தெரியுமானாரு. தெரியலையே. உனக்கு வேண்டியவங்களான்னு கேட்டாரு. இல்லையே அப்படின்னு. இவங்க வேண்டியவங்க அவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்காம உதவி செய்கின்ற எண்ணம் உனக்கு வரும்போதெல்லாம் நானும் வருவேன், உன் கூடவே இருப்பேன். 4 பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன்னை விட்டு போகும்போதெல்லாம் நானும் போய்விடுவேன் என்றார் கடவுள். அதாங்க உண்மை. அதனாலதான் திருவள்ளுவர் கடவுள் என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை. அவரு ஒரு பேர் வச்சிருக்காரு. என்ன பேர்னு கேட்டீங்கன்னா, வேண்டுதல் வேண்டாமை இலான். இவன் எனக்கு வேண்டியவன், அவன் எனக்கு வேண்டாதவன் என்ற பாகுபாடை பார்க்காதவன் தான் கடவுள். அதனால இவன் எனக்கு வேண்டியவன், அவன் எனக்கு வேண்டாதவன் என்று பாகுபாடு பார்க்காமல் உதவி செய்கின்ற மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தாங்க கடவுள். நன்றி.